இவர் என்னோடய ஃப்ரெண்டு பிலால். இவர் தெரியும் உங்களுக்கு, இவர் பெரிய ஒரு பர்சன். இது எனக்கு ஆக்சுவலிங்க இந்த ப்ரெட்டு, இந்த நமக் சாய், சால்ட்டி டீ இன்ட்ரோடியூஸ் பண்ணது இவர் தான். இவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. நான் ஓகே சொல்லிடுறேன். ஓகே பாய். ட்ரை பண்ண சொல்லுங்க. நீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி என்னடா உப்புல டீயில் உப்பை போட்டு குடிப்பாங்க, என்னமே கேட்டால் ஒரு ரொட்டியை வந்து வச்சுட்டு திங்குறாங்களே அப்படின்னு பார்த்தேன். உண்மையிலே நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. இது வந்து காஷ்மீரில் வந்துட்டு எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டாக. காலையில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரொட்டி இந்த நெருப்பு எரியுது பார்த்தீங்களா, அதில் சுடுவாங்களாம். அதில் வந்து இந்த ஒரு ரொட்டி காலையில், இதுவும் அந்த சாயம் காட்டேன். இது வந்து நமக் டீ, அதாவது உப்பு டீ. இது ஒரு ரொட்டி, அது ஒரு உப்பு. அவங்க நாஸ்தா வந்து இதோட முடிஞ்சிருமா. அதுக்கப்புறம் மத்தியானம் எதுனாலும் சாப்பிடுவாங்களாம். சார் ரொம்ப சூப்பராக இருக்குது. என் டீ இங்கே இருக்குது. நான் ஒரு ஸ்பெஷல் சொல்கிறேன், எனக்கு ஒரு கப்பில் கொடுத்துருக்காருங்க டீ. நான் இந்த கட்டாயம் தின்னு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கண்ணாரு. வேணாண்ணே கொண்டாந்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்கல மாதிரி இருக்குது. ரொம்ப மானக்கடாயிரும். அதனால் வேணாம், இதை மட்டும் அப்படியே இதோட விட்டுருவேன்னா சொல்கிறீங்க. சரி ஓகே, இதோட நிறுத்திடுவோம். இது பாருங்க, ஒரு பேரல் மாதிரி வச்சிருக்காங்கல்ல. இது உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன செய்யலாம், அப்படியே நடந்து அப்படியே உருட்டிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நம்ம போகலாமா. இதுல அங்க ஒண்ணு கிடைச்சு என்னன்னு தெரியல. இது படுத்துக்கிறது போல இருக்கு. என்னென்னமோ செஞ்சு வைக்கிறாங்க. நம்ம இங்கே தான் பண்ணுமா. टुलिप गार्डन, अच्छा ट्यूलिप गार्डन भी है इसे, बॉटनिकल गार्डन भी, चश्मा शाही भी, और फिर परी में. ये टुलिप गार्डन मतलब अभी तो यही सीजन में आउट है ना, अभी नहीं देख सकता. अब என்ன சொல்றாருங்க, அந்த அங்க வந்து இந்த ரோஜா பூக்கள் அது போன்ற நிறைய ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி வித்தியாசமான கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ்க்கான ஒரு கார்டனிங் இருக்கு. ஆனா இப்போ இந்த சீசன்ல வந்து அந்த பூக்கள்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் இது ஒரு ஆட்டமும் விண்டரும் சேர்ந்து ஒன்றா வர்ற சீசன் டைம் இது. அதனால் அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டாரு. சரி பரவாயில்ல, விடுங்க. लेफ्ट से है सर बॉटनिकल गार्डन जी, बेटा ये तो बॉटनिकल गार्डन है जी जी. बॉटनिकल ट्यूलिप गार्डन आते हैं. अच्छा இங்கே பாருங்கள், இது பொட்னிப் கார்டன் இருக்குது, துலிப் கார்டன் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த சீசன் இல்லைங்கிறதுனால அங்கே உள்ள பொண்ணு சும்மா ட்ரையாக தான் பார்ப்பீங்க நீங்கள். ஜி அச்சா. இங்கே வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த சஷ்மா ஷாஹி அப்படிங்கிற ஒரு கார்டனுக்கு போகிறோம். அது கிட்டத்தட்ட இந்த முகல் கார்டன் மாதிரியே தான் இருக்கும். சிமிலர்லி ஒரு 85% சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து இப்போ மணி ஆயிடுச்சு, இருட்டாகிட்டே இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் வந்து சஷ்மா ஷாஹி அப்படின்ற கார்டனுக்கு போயிட்டு இருக்கிறோம். அங்கே போயிட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு லிட்டில் பாய். இங்கே வந்து மக்கள் எப்படி வாழுறாங்கன்னு பாருங்கள். இவங்க வந்து வீடு இப்படி தான் வீடு கட்டிட்டு, நேச்சுரல் கார்டன், நேச்சுரல் லேண்டு. இந்த தண்ணியில் எப்படி அந்த லேண்டு வந்துங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அதெல்லாம். இதாங்க காஷ்மீர் மக்களுடைய வாழ்க்கை முறை. தண்ணியிலே தான் வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே. பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, ஒரு கடைக்கு போனேன். जी जी, बस देखने के लिए गया. ये वो व्लॉग है. अगर गलत कुछ बोलेगा ना जी, तो कैमरा में रिकॉर्ड हो जाएगा. तो पुलिस स्टेशन लेके जाएगा. ओ जो இது गलत है. एक्चुअली वहाँ पर वर्कर है. अच्छा, उसका शॉप नहीं है. अच्छा दुकान तो गवर्नमेंट का है. अच्छा वो वर्क करता है वहाँ, उसको सैलरी देते. अच्छा. तो அவரு நம்ம வந்து விலாகரு, நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் சப்போஸ் நம்ம மேலே கோவப்பட்டார் அப்படின்னு கேட்டால், இது டேரெக்டாக வந்து உங்களுக்கு உடைய வெளியில் வந்து ப்ராட்காஸ்ட் ஆயிரும். அது போலீஸ் பார்த்தாங்கன்னா இவர் கொண்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா தட் இஸ் நாட் எ ப்ரைவேட் ஷாப், இஸ் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் இன் த கவர்மெண்ட் ஷாப். அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் இருப்பாங்க. அவங்க தான் அது. அவன் என் கோவப்படுறான், வாங்கலான்னு அவனுக்கு என்ன பிரச்சனை. தாய்லாந்து வந்து அது எப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்ட்ரி. அது சொர்க்க பூமி அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஏன்னா அவனுக்கு வந்து அப்படி ஒரு நல்ல டீசென்ட் பீப்புள், ஒரு நீட் அண்ட் க்ளீன் கண்ட்ரி.
மக்கள் வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணத்தில் தான் அதை வந்து பேசுகிறாங்க தாய்லாந்துனா ஏதோ அப்படின்ட்டு. அது அப்படி கிடையாது. आप इंडिया में हर जगह पर घूमे ना जी व्हाट इज द आपको सबसे बेस्ट सिटी कौन सा लगा पूरे इंडिया में कि हमें भी जाना है हम सोच रहे हैं कि कौन सा जाएंगे अच्छा 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 ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் அவர் வந்து நீங்கள் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்களோ அதாவது அந்தந்த இடத்த பார்த்தோன்னா சில விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கும் அது மாதிரி போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாரு. நான் இருங்க அந்த ரெக்கார்டிங் இதை முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். எஸ், நான் இதோட ரெக்கார்டிங் முடிச்சுட்டு இப்போ நான் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். தேங்க்யூ. இது வந்துங்க எங்களோட லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து 6வது பாயிண்ட்டை முடிச்சிட்டோம். இது வந்து நம்ம நேரு கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணிக்குள்ளேயே வந்து இயற்கையாகவே உருவான இந்த ஒரு மண் திடல். இது ஆக்சுவலி இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் மலைகள் தான். ஆனால் இந்த இதில் எப்படி உங்களுக்கு மண் வருதுன்னு தெரில. இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது தான். அது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காய்கறிகள்லாம் வந்து வீட்டுக்கும் தேவையாக அதை வந்து திரும்ப நம்ம வெளியில் விற்றும் காசு ஆகிக்கிறாங்களா, அவங்களுக்கு வருமானம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு வர்றாரு. எல்லாம் ஒவ்வொருத்தவங்களுடைய ப்ராப்பர் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அது. சம்திங் இந்த போட்லாம் பாருங்க. இது வாட் இஸ் திஸ் போட்ஸ்? யா सीआरपीएफ बोर्ड्स சிஆர்பிஎஃப் அவங்களோட போட்டாக இதெல்லாம். அதனால தான் இது வந்து அவங்களுக்கு லீகல் ஆக்சுவலி. அதனால தான் மோட்டார் போட்டு கொடுத்துருக்குறாங்க. மற்றவங்க எல்லாருக்குமே வந்து மேனுவல் போட்டு தானா சொல்கிறார். ஆனால் ஒரு சில பேர் வச்சுருக்காங்க அது இல்லீகல் அப்படின்றார் இந்த பையன். அது செய்யணும்ல அவங்களும். இப்போ எவ்வளோ போட்டு பாருங்கள். மை காட். இந்த மரம் இது வந்து போட்லாம் வந்து இங்கேயே தான் செய்கிறாங்களா நான் கேட்டேன். ஆமாம் இங்கேயே தான் எங்கெல்லாம் செய்கிறோம், இந்த பைன் மரத்தில் தான் வந்து நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பையன், ஒரு சின்ன பையன் 2 பேர் ஒரு சின்னோண்டு குட்டி போட்டு அதை எடுத்து போயிட்டுருக்காங்க. என்னென்னு கேட்டால் அவன் ஸ்கூல் போய் படிச்சுட்டு போய் வீட்டுக்கு போகிறானா. அவனுக்கு வந்து அது சைக்கிள் மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகும். இவங்க இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது கொண்டு போய் அங்கே ஒரு இடத்துல அதை கட்டி போட்டுட்டு ஸ்கூல் முடிஞ்சவொடனே திரும்பி அதை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவானோ. இப்போ அந்த பையன் அது மாதிரி அங்கே போயிட்டு இருக்கான் ஒருத்தன். இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சி போச்சுங்க. அதுக்காக திடீர்னு ஒரு வீடியோ போடு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுட்டு வரேன் பாருங்கள். இதெல்லாம் எடிட் பண்ணி வெட்டிங் பண்ணி ஒரு சூப்பரான வீடியோ பண்ணி விட்டுறேன். நல்லா இருக்குங்க. ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். இந்த குளிர் காலத்துலேயும் அதுவும் நான் தண்ணியிலேயே மனுஷன் வந்து ஒருவேளை இவங்களுக்கு இங்கே வந்து தரையில் இருக்கிறதுக்கு பிடிக்காதோ பாருங்கள். அந்த வயசாக நம்ம இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி மாதிரியும் ஏதோ கடைக்கு ஜாமான் வாங்க போகிறாங்க உள்ள இருக்குது. அது ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. ஆனால் இதில் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துருப்பாங்க போல இருக்குங்க. சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி அவங்களுக்கு படகு போய் அவங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். சூப்பருங்க உண்மையிலே. எங்கே அந்த பக்கம் போகிறாங்களே, எங்கே கடைக்கு போகிறாங்களோ அது எப்படிப்பா அவங்க வந்து இந்த ஸ்டேரிங்லாம் அப்படி பண்ணுவாங்க. ஒரே சைடில் தான் துடுப்பு போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்க எங்கே போகணும் அப்படிங்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. அது எப்படின்னு தெரியலையே. 2 சைட்லையும் மாற்றி துடுப்பு போடாமல் ஒரே சைடு தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சாயந்தர நேரம் ஆகங்க நிறைய வந்து டூரிஸ்ட் பீப்புளெலாம் வராங்க. எல்லோரும் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சும்மா 1-2 போட்டு தான் இருந்தது. இதில் போய் என்னத்த போட்டிங் பண்ண போகிறேன்ட்டு தான் வேணான்னு விட்டுட்டேன். அப்புறமா பார்க்குறேன் இப்போ பாருங்கள் இந்த டைம் ஐயோ செம சில்லு. இப்போ எனக்கு இங்கே வந்து ஒரு 3 டிகிரி இப்போது. ஆனால் மூஞ்சில் அப்படியே இந்த ஊசியை வச்சு குத்துற மாதிரி சொல்லுடு குத்திக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் அவ்வளோ போட்டு. காஷ்மீர் வந்தாச்சு. காஷ்மீரில் போட்டிங்கும் போயாச்சு. இப்போ அதை முடிச்சு நிறைய கரையே இறங்க போகிறோம். இறங்கிட்டு நேராக நம்ம சங்கராச்சாரியாருடைய கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு வணக்கம் ஒரு கும்பிடு போட்டுட்டு நேராக ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். இப்போது ஹோட்டல் போயிட்டு முகல் கார்டன் போவோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இது இன்றைக்கி பிளானா அது நாளைக்கு பிளானான்னு தெரியல.
டைமை பொறுத்து தான் இங்கெல்லாம் வந்து 4:30-5 மணிக்கெல்லாம் வந்து இருட்டிடுமாங்க, அதுவும் இந்த வின்டர் சீசனில். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணணும். ஏன்னா நைட்லலாம் ஒன்றும் நம்ம அவ்வளோலாம் என்ஜாய் பண்ண முடியாது. அது இருக்குது. Name, brother? மை நேம் இஸ் சுரேஷ் குமார். ஹிஸ் நேம் Yeah, இஸ் I know your name. பிரவீன். Praveen. Praveen. My name is Sahil. We're friends, right? ஓகே. Next time, if you come next time, I give you very special discount for you. Instagram. நான் ஜூம் பண்ணுறேன். அதில் ஒரு மவுண்ட் இருக்குது. மவுண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு பில்டிங் இருக்குது. அது வந்து தாஜ் ஹோட்டல். அங்கே. வணக்கம் நண்பர்களே, நான் இதோடு இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல நாட்களாக அமையட்டும். நன்றி உறவுகளே.